ஐரோப்பா, ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா இந்த 3 கண்டங்களின் இணையும் பகுதி தான் மத்திய ஆசியா கிழக்கு நாடுகள்னு சொல்லப்படுறது. இங்கே ஒரு பதற்றமான சூழ்நிலைக்கு உருவாகிறதுக்கு காரணம் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு அதிதீவிரமான போர் நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேல் பேலிஸ்டிக் மிசைல், சூப்பர்சோனிக் மிசைல் எல்லாம் கொண்டு ஈரானை மிக துல்லியமான இடங்களில் எண்ணெய் வளங்கள் மற்றும் மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பதிலடி தரும் விதமாக ஈரானும் இஸ்ரேலில் உள்ள ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான ஏர் பேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட தொடக்க புள்ளியாக பார்க்கப்படுறது 2023 இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடைபெற்ற அட்டாக்கு தான். அப்போ இஸ்ரேலுடைய படைகள்லாம் அட்டாக் பண்ணும்போது ஹமாஸோடைய தலைவரான இஸ்மாயிலை சுட்டுக் கொள்கிறாங்க. ஹமாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஈரானுக்கு ரொம்ப நெருக்கமான உறவில் இருக்கிறவங்க. அதே போல் லெபனானில் ஹிஸ்புல்லாங்கிற ஒரு தீவிரவாத அமைப்புக்கு இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்குது. அந்த சண்டையில் ஹிஸ்புல்லோட தலைவரான ஹசன் நஸ்ரியாவை இஸ்ரேல் படையினர்லாம் சுட்டுக் கொள்கிறாங்க. இதுவும் ஈரானுக்கு கோபத்தை ஏற்படுத்துது. அடுத்து ஏமன், ஹவுதி இவங்க எல்லாரையும் இஸ்ரேலை அடித்து நொறுக்கிட்டு வராங்க. ஈரான் வந்துட்டு இவங்க தான் பண உதவி